நீதி கதைகள் டிவி. ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட பேரு சுவர்ணபுரம். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க இருந்தவங்க எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல நெல்லு பயிறு நிறையவே விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காய்கறிகளும் விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சுத்தி இருக்கிற நிறைய ஊருங்களுக்கும் பெரிய பெரிய பட்டணங்களுக்கும் கூட அங்க இருக்கிற விவசாயிகள் தான் பொருட்களை கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஊர்ல சின்ன அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்பவும் நல்ல மனுஷன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு. இங்க பாரு மல்லிகா, நாம விளைய வச்ச பயிரெல்லாம் ரொம்ப தரமா இருந்துச்சாம். அதனால பட்டணத்துல நல்ல விலைக்கு வித்துச்சு. இந்த பணத்தை வச்சு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. அட, எனக்கு என்னங்க தேவைப்பட போகுது? எனக்கு எதுவும் வேண்டாங்க. நம்ம பிள்ளைங்களை மட்டும் நாம பட்டணத்துல படிக்க வைக்கலாம். அவங்க நல்லா படிச்சாதான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. இந்த பணத்தை பிள்ளைங்க படிப்புக்காக பயன்படுத்த சொல்லி சொல்ற நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக எதுக்கு அவங்க பட்டணத்துக்கு போனோம்? இங்கேதான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்குல்ல. இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரி தான் இல்ல. கல்லூரிக்கு போகிற வயசு வரும்போது அப்பா அவங்கள பட்டணத்துக்கு அனுப்பலாம். ஏங்க உங்களுக்கு பட்டணம் அப்படின்னாலே பிடிக்கல? பட்டணத்தை பத்தி எப்ப பேசினாலும் ஏன் அதை நீங்க தவிர்க்கிறீங்க? அட, எனக்கு ஏன் பட்டணத்தை பிடிக்காது? எனக்கு ஏன் ஊருனா ரொம்ப பிடிக்கும். என் நண்பர்கள் எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அவங்க அறிவை இந்த ஊருக்காக பயன்படுத்தி இருந்தா இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து இங்கேயே சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இல்ல. ஆனா இப்ப அவங்க வர்றதே கிடையாது. அதனாலதான் எனக்கு பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு சின்னா அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான். கொஞ்ச நேரத்துல சின்னாவோட 2 பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சின்னாவோட பொண்ணோட பேரு ரம்யா, புள்ளியோட பேரு ராஜு. அப்பா, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நாங்க இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. அட, கவலைப்படாதக்கா. என்னைக்குமே எல்லாரும் ஒன்னா இருக்க முடியுமா? பிரிஞ்சுதான் போகணும். டேய், 2 பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு பிரியறாங்க? எதுக்காக பிரியறாங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கடா. என்னோட தோழி இருக்காளம்மா, அதாம்மா கல்பனா படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போக போறாளாமா. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம், படிப்போம். இப்ப திடீர்னு அவ அங்க போறாளா? அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஐயோ, கல்பனானா இந்த மாதவையாவோட பொண்ணு தானே? அப்படின்னா மாதவையா பட்டணத்துக்கு போறானா? என்னாச்சு இவனுக்கு? சரி, நான் போய் அவனை பார்த்து பட்டணத்துக்கு போக வேண்டான்னு சொல்றேன். அப்படி சின்னா மாதவையாவுடைய வீட்டுக்கு போனா. அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சின்னா, இந்த பக்கம் உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா? நான் பட்டணத்துக்கு போறேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாமா. அது மட்டும் இல்ல, அந்த ஃபேக்டரிக்காரங்களே நான் தங்கறதுக்கு வீடும் கொடுக்கறாங்க. அதனால தான் போறேன். என்ன மாதவையா இப்படி சொல்ற? நீ பட்டணத்துக்கு போனா உன் வயல் என்ன ஆகுறது? அந்த வயல்ல தானே இத்தனை நாளா காய்கறி விளைய வச்சு அதை வித்து வாழ்ந்துகிட்டு இருந்த. அதையே செய்யலாமே. நீ என்ன வேணாலும் சொல்லுவ. உன்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கு. ஆனா என்கிட்ட 1/2 ஏக்கர் நிலம் கூட இல்ல. என்ன வேற காய்கறி வித்து பழைக்க சொல்ற. அதான் நான் பட்டணத்துக்கே போயிடலான்னு இருக்கேன். என் வயலு என்னாக போகுது சின்னா? இங்க தானே அப்படியே இருக்க போகுது. மாதவையா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து பட்டணத்துக்கு போயிட்டான். அதை நினைச்சு சின்னா ரொம்ப வருத்தப்பட்டான். அடுத்த நாள் காலையில சின்னா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய வயலுக்கு ரங்கையா ஓடி வந்தான். ரங்கையா சின்னாவுக்கு நல்ல நண்பன். இங்க பாரு சின்னா, நான் என் வயலை விற்கலான்னு இருக்கேன். வயலை வாங்குறதுக்கு யாருன்னா ஆள் இருந்தா சொல்லு. எனக்கு உடனே பணம் தேவைப்படுது. என்னது, வயலை விற்க போறியா? வயலை வித்துட்டு இந்த ஊர்ல எப்படி இருக்க முடியும்? இந்த ஊர்ல யாரு வாழ்வாங்க? நான் பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். வயல் வித்து வர்ற பணத்துல அங்கேயே பெரிய வீடு வாங்கிக்கிறேன். என்னமோ நீயும் இப்படியே பண்றிய ரங்கையா? நல்லா இருக்கா? சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க இருக்கிற வயலை வித்தா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குமா? அந்த பணத்துல அங்க போய் எவ்வளோ பெரிய வீடு வாங்க போற? பட்டணத்துல இடத்தோட விலைலாம் ரொம்ப அதிகம்ப்பா. வயலை வித்து வர்ற பணத்துல அங்க ஒரு சின்ன வீடு தான் வாங்க முடியும். அப்படின்னா நீ தங்கத்தை வித்துட்டு எங்கேயோ போய் இரும்பு வாங்க போறேன்னு தானே அர்த்தம்? என் பேச்ச கேளு ரங்கையா. பேசாம இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணு. ஒரு நாள் நிச்சயமா நீ பணக்காரன் ஆயிடுவ. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. உன்னை விட நல்ல ஆளை இந்த ஊர்ல நான் பார்த்ததில்ல. உனக்கு என்னோட வயலை நான் கொடுக்கறேன். பார்த்து எதனா பணத்தை கொடுத்துடு அப்படின்னு ரங்கையா அவனுடைய வயலை சின்னாவுக்கே வித்தான்.
சின்னாவும் அதுக்கான பணத்தை ரங்கையாவுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரங்கையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வாழ போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தங்களா கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே பட்டணத்துக்கு போறாங்க. ஒரு காலத்துல எல்லாரும் இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்க வயலெல்லாம் வறண்டு போய் கிடக்குது. அவங்க வயலெல்லாம் வறண்டு போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்லைங்க. பாருங்க, இன்னொரு குடும்பமும் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போனா நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். அதை நம்மளால தடுக்க முடியாது. அவங்கள அப்படியே விட்டுருங்க. உண்மைதான். நானும் அவங்க எண்ணத்தை பத்தியும் அவங்க விருப்பத்தை பத்தியும் குறை சொல்லல. ஆனா வயலெல்லாம் வறண்டு போறத பார்க்கும்போது கவலையா இருக்கு. விவசாயம் பண்ணாம கிடக்கிற வயலை பார்க்கும்போது எனக்கு கவலையா இருக்கு. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு நண்பர்கள் தானே. அவங்க கிட்ட இருக்கிற பூமியில நாம விவசாயம் செய்யலாம். அவங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம். விவசாயம் செஞ்சா பூமி வறண்டு போகாதுல்ல. அப்படி மல்லிகா சின்ன கிட்ட சொன்னா. சின்னாவும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னா. சில பேர் ஊருக்கு போகும்போது சின்னாவுக்கே அவனுடைய வயலை வித்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்னா இன்னும் சில பேர்கிட்ட இருக்கிற பூமிய குத்தகைக்கு வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். வர வருமானத்துல கொஞ்சம் பகுதிய முதலாளிகளுக்கு கொடுத்துருவான். இப்படியே சில நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. சின்னா கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பட்டணத்துக்கு போன மாதவையா ரங்கையா கூட அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே பல வருஷங்களும் ஓடி போச்சு. மாதவையா ரங்கையா 2 பேருக்குமே அவங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சு. ஒரு நாள் மாதவையா ரங்கையா 2 பேரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் ஆரோக்கியம் முழுசா கெட்டு போச்சுடா. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. வைத்தியர் என்கிட்ட நேரா சொல்லல. ஆனா எனக்கே தெரியுது, நானும் ரொம்ப நாளைக்கு வாழ போறது கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்கு ஒரு தடவை போகணும் போல இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ரங்கையா மாதவையா 2 பேரும் அவங்க கிராமத்துக்கு போனாங்க. மாசடைஞ்ச காத்து, கலப்படமான உணவு, இதனால தான் என் உடம்பு கெட்டு போச்சுன்னு வைத்தியர் சொன்னாருடா. குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யாம இருந்ததால தான் என் உடம்பு கெட்டு போச்சான். அது மட்டுமா, சாப்பாடு கூட இங்க சரி கிடையாது. மாசு படிஞ்ச காத்த சுவாசிச்சா உடம்பு எப்படிடா நல்லா இருக்கும். அப்படி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க போகும்போது கிராமம் எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படியே தான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலுமே பச்சை பசேல்னு வயலு, ஆறு, குளம், கிணறு, பறவைகளோட சத்தம், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க சின்ன வீட்டுக்கு போனாங்க. சின்னாவோட வீடு ரொம்ப பெருசா மாறி இருந்துச்சு. ஒரு காலத்துல சின்னாவோட வீடு ரொம்ப சின்னதா இருக்கும். அவன் என்னடா பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். பெரிய பணக்காரனா தான் ஆயிட்டான் போலயே. அப்படி அவங்க 2 பேரும் சின்னாவோட வீட்டுக்கு போனாங்க. சின்னாவுக்கும் வயசு ஆயிடுச்சுதான். ஆனா அவன் ரொம்ப சுறுசுறுப்பா அவனுடைய வேலைகளை அவனே செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தான். சின்னா ரங்கையா அப்புறம் மாதவையாவை பார்த்ததுமே சந்தோஷப்பட்டான். இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என் ஞாபகம் வந்துச்சே. சரி சரி, வாங்க வந்து உக்காருங்க. ஆமா, என்னடா பார்க்கறதுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி தெரியுது. பின்ன பட்டணத்துல போய் வாழ்றவங்களுக்கெல்லாம் கடைசியில இந்த நிலைமை தானே வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ எப்படிடா இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்க? டேய், 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறேன். அப்புறம் நான் விளைய வச்சதை தான் நான் சமைச்சு சாப்பிட்றேன். தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் நானே விளைய வச்சுக்கிறேன். அதையே சமைச்சும் சாப்பிட்டேன். அதனால தான் நல்லா இருக்கேன். நான் பயிரிடுற காய்கறி, அரிசி, பருப்பு, நெல்லுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குடா. ஏதோ சொல்லுவாங்களேடா, ஆர்கானிக்கு, அந்த மாதிரி தான் இயற்கையா நான் பயிர் வைக்கிறேன். நல்லபடியா விளைய வச்சு வித்துக்கிட்டும் இருக்கேன். அது மூலமா நல்ல வருமானமும் வந்தது. நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்டா. உண்மையை சொல்லணும்னா பணக்காரங்களா ஆகணுங்கிற ஆசையில தான் கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனோம். ஆனா நினைச்ச மாதிரி பணக்காரங்களா ஆகவே இல்லை. அங்க போய் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோம்தான். ஆனா எங்க உடம்பு அதுல வீணா போச்சுடா. யாரு பணத்துக்காக ஆசைப்படாம கிராமத்தை நேசிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு பணக்காரங்களா மாறிட்டாங்க. ஆமாண்டா, நீ தான் கிராமம் வேணும்னு சொன்ன. நீ ஆரோக்கியமாவும் இருக்க, அது மட்டும் இல்லாம பணக்காரனாவும் இருக்க. டே, அதிகமா புகழாதீங்க. அப்படி ஒன்றும் நான் பெருசா செய்யல. எனக்கு விவசாயம் பண்ண பிடிக்கும். நான் இங்கே இருந்து என்னோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷமே வேறடா. சரி, அதை விடுங்க. நீங்க மட்டும் என்ன வேற வழி இல்லாம தானே போனீங்க.
அதை பத்தி இனி பேச வேண்டாம். ஒரு காலத்துல கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வாழ போனவங்களுக்கு கிராமத்தோட வாழ்க்கையோட அருமை என்ன அப்படிங்கறது புரிய வந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே சின்னாவோட வாழ்க்கை ஒரு பாடமா அமைஞ்சது. அப்பதான் சிரிபுரம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல சூரியன் உதயமாயிக்கிட்டு இருந்தான். அதே ஊர்ல இருக்கிற சுந்தரம் தம்பதிகள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, நாம உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அப்பவே தெரியாதா நீ கொடுத்து வச்சவதான்னு? ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன கொடுத்து வச்சவன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் இது அதிகமா தெரியல? அப்பப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நீங்க நல்லவர் தான், நான் மோசமானவ தான், இதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ உண்மையான விஷயத்துக்கு வரலாமா? நாம 2 பேரும் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி நகரத்துல பிறந்திருக்கோம். இல்லனா ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி, கிராமத்து ஆளுங்களை விட பட்டணத்து ஆளுங்க எந்த விதத்துல கொடுத்து வச்சவங்க? பட்டணத்துல எல்லாமே கிடைக்கும். சொல்ல போனா இதோ இந்த ஃபேனு. கிராமத்துல யார் வீட்லயாவது ஒரு ஃபேன் பாத்திருக்கீங்களா நீங்க? அங்க ஒவ்வொரு வீடு பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஆனா எல்லாம் குடிசை வீடு. இங்க அப்படியா இருக்கு? எல்லாம் மாடி வீடு, நல்ல பெரிய பெரிய ரோடு. இப்படி 1 2 சொல்ல முடியுமா? பட்டணமே ரொம்ப அழகுதான். அப்படி சொல்ல வரியா? எனக்கு என்னமோ கிராமத்து ஆளுங்க தான் உண்மையிலே கொடுத்து வச்சவங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் இயற்கையோட வாழறாங்க. நான் சொன்னதுக்கு எதிர்மாறா பேசலனா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல? சரி சரி, ஒத்துக்கிறேன். கிராமத்து வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னா நீங்க பேசாம கிராமத்திலே போய் வாழ வேண்டியது தானே? அப்படி ஹேமா ரொம்ப கோவமா எழுந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த பூந்தோட்டத்துக்கு போனா. அப்ப அவளுக்கு பின்னாடியே சுந்தரமும் போனா. சரி, நான் கிராமத்துக்கு போறேன், ஆனா தனியா போக மாட்டேன். நீயும் என் கூட வா. வெயில் காலத்துல கிராமம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். என்னது, கிராமத்துக்கா? அதுவும் இந்த வெயில் காலத்துலயா? என்னால வர முடியாது சாமி. இங்கேயே இந்த வெயில தாங்கிக்க முடியலையே, கிராமத்துல எப்படி தாங்கிக்கிறது? இங்க இருக்கிற அளவுக்கு வெயில் கிராமத்துல இருக்காது, என்ன நம்பு. என் சின்ன வயசு நண்பன் ரொம்ப நாளா கிராமத்துக்கு கூப்பிடுறான். நான் தான் நேரம் கிடைக்காம போகல. இந்த தடவை போய் கிராமத்தை பார்த்துட்டு வரலாம். சரி சரி, நானும் பாக்குறேன் வெயில் காலத்துல கிராமம் எப்படி இருக்குன்னு. அப்படி சுந்தரம் ஹேமா 2 பேரும் சுந்தரத்தோட நண்பனுடைய கிராமத்துக்கு உடனே கிளம்புனாங்க. டே சுந்தரம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா ஹேமா, எப்படி இருக்க? பத்மா, இங்க வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அண்ணி வாங்க, வந்து உக்காருங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க சில்லுன்னு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏதாவது சில்லுன்னு எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு இது என்ன பட்டணமா? நீங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க தண்ணி தானே குடிப்பீங்க. ஹேமா, இப்படிதான் பேசுவாங்களா? உண்மைதான் அண்ணி, உங்க பட்டணத்துல கிடைக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு இங்க எதுவும் கிடைக்காது. ஆனா எங்க கிராமத்துல நாங்க குடிக்கிறது உங்களுக்கு பட்டணத்திலயும் கிடைக்காது இல்லையா? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போய் 2 இளநீரை வெட்டி கொண்டு வந்து கொடுத்தா. அட, இளநீரா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா வெயில் காலத்துல அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இது இப்ப பட்டணத்துல அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்ல. அண்ணி, நாங்க வெறும் எள்ளி மட்டும் குடுக்கல அண்ணி. இந்தாங்க, உடம்பு குளிர்ச்சி ஆவறதுக்கு நுங்கும் இருக்கு. அட நுங்கா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராமத்தை பத்தி ஏதோ நினைச்சேன், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பேசிக்கிட்டே பத்மா ஹேமா 2 பேருமே சமையல் அறைக்குள்ள போனாங்க. சரி சொல்லுங்க அண்ணி, சாப்பாடு என்ன செய்யட்டும்? அட, என்ன என்கிட்ட கேக்குறீங்க? என்ன கேட்டாலும் சமைக்க முடியுமா? இங்க ஒண்ணு காய்கறி பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களால என்ன முடியுமோ அதை சமைச்சு கொடுங்க. அட அண்ணி, உங்களுக்கு தெரியாதுல, எங்க தோட்டத்துல எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கு. எந்த காய்கறி வேணுமோ அதை அப்பவே பறிச்சு சமைச்சிடுவோம். மிச்சம் இருக்கிற காய்கறிகளை அக்கத்து பக்கத்து வீட்டுல கொடுத்துருவோம். அப்படின்னு சொல்லி பத்மா ஹேமாவை காய்கறி செடிங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனா. என்ன அண்ணி இது, இவ்வளவு பெரிய இடத்துல காய்கறி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு, ஆனா காய்கறி வளர்க்கறதுக்கு இவ்வளவு பெரிய இடத்த விட்டு வச்சிருக்கீங்க. இவ்வளவு காய்கறிகளை பார்த்து என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. சரிங்க அண்ணி, நான் எல்லா காயும் சேர்த்து குழம்பு வைக்கிறேன். சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டு செய்வீங்களா? அதுவா, எல்லா காய்கறிகளையும் அழகா வெட்டி ஒரு தாளிப்பு கொடுத்து அதுல தயிரை ஊத்தி சாப்பிடுவோம். இது எங்க ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சொந்தக்காரங்க யாராவது வந்தா நான் இதத்தான் செஞ்சு கொடுப்பேன். இது வெயில் காலம் இல்லையா,
வெயில் காலத்துல இந்த குழம்பு சாப்பிடுறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்படி அந்த 4 பேரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டாங்க. சாயந்தர நேரமும் ஆச்சு. அண்ணி, நான் நம்ம ஊரு ஆத்தங்கரை கிட்ட போறேன். அங்க ஈச்ச மரம் இருக்கு. சாயந்தர நேரம்ல ஈச்சம்பழம் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். நான் அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட போறேன். ஈச்சப்பழம்னா என்ன? ஈச்சம்பழம்னா என்னன்னு தெரியாதா? சரி சரி, அது சொன்னா புரியாது, நேர்ல காட்டுறவாங்க அப்படின்னு பத்மா ஹேமாவ அந்த ஊர் ஆத்தங்கரை கிட்ட கூட்டிட்டு போனா. இந்தாங்க அண்ணி, இததான் ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க. ஆத்து தண்ணியில கழுவி இத சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துக்குள்ள கொண்டு போய் அந்த ஈச்சம்பழத்தை கழுவி அத பத்மா ஹேமா கிட்ட கொடுத்தா. இந்தாங்க அண்ணி, குளிர்காலத்துல இந்த குளத்துல தாமரைப்பூ நிறைய பூக்கும். வெயில் காலத்துல தாமரைப்பூவோட இதழெல்லாம் விழுந்து போயிடும். நடுவுல தெரியுதே இந்த காய் மாதிரி, இது சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சுவையாவும் இருக்கும். நீங்க இதை சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஆமா ஆமா அண்ணி, இதை நாங்க அங்க பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். பசங்க லீவுன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பேசாம அவங்களும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவங்களும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வெயில் காலத்துல சாயந்தர நேரம் இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுவும் நம்ம ஆத்தங்கரையில இருக்கோமா, ரொம்ப குளிர் எடுக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் நம்ம மீன் பிடிக்கலாமா? எனக்கு மீன் பிடிக்க வராதே, நான் கத்து கொடுக்கறேன். அப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சாங்க. ராத்திரி நேரம் பிடிச்ச மீனை சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா வெளியில கைத்துக்கட்டல் போட்டு வந்து உக்காந்தாங்க. ஆமா அண்ணி, பட்டணத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஃபேன் போட்டுக்கிட்டு உக்காந்தாலும் எனக்கு வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அனலா இருக்கும். ஆனா இந்த கிராமத்துல என்ன, ஃபேன் இல்ல, ஆனா கொஞ்சம் கூட எனக்கு வேர்க்கவே இல்ல. உங்க பட்டணத்துல ஜனத்தொகை அதிகம், மரம் ரொம்ப கம்மி. அதுவே கிராமத்துல பாரு, ஜனத்தொகை கம்மி, ஆனா இங்க மரங்கள் நிறைய இருக்கு. மரங்கள் நிறைய இருந்தா நல்லா காத்து வீசும்ல. மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால காத்து வீசுது. அதனாலதான் உங்களுக்கு அனலா இல்ல. ஆமா அண்ணி, இந்த வெயில் காலத்துல இந்த கிராமத்திலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல வழியா இங்க வந்து பல விதமான பழங்களையும் நான் சாப்பிட்டிருக்கேன். ₹1 கூட செலவு பண்ணாம பழம் கிடைக்குது. ₹1 கூட செலவு பண்ணாம சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இங்கே கிடைக்குது. உங்க அண்ணன் பட்டணத்தை விட கிராமம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ இல்லவே இல்லன்னு சொன்னேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது உண்மை அப்படின்னு தெரியுது. கடைசியில அவர்கிட்ட நான் தோத்துதான் போயிட்டேன். என்ன அந்நிய நாத்தனாரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. உங்ககிட்ட வச்ச போட்டியில நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்ன கிராமத்தை பத்தி என்ன நினைச்சம்மா? இந்த கிராமத்தை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறியே. இதை விட சின்ன கிராமம் என்னோட அத்தை கிராமம். அங்க எல்லாமே பழைய பழக்க வழக்கம்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பூஜை பண்ணுவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க. அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்மா. ஆமா நீ, இன்னும் 1 மாசம் இங்க தங்குங்க. நான் எங்க அம்மாவோட ஊருக்கும் கூட்டிட்டு போறேன். எப்படி பசங்களும் அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. அவங்கள நீங்க பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்ல இல்ல அண்ணி, என் பசங்களையும் நான் பார்க்கணும்ல. என் பசங்களை எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன். நானும் அம்மாவோட வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி அப்புறம் எங்க அத்தை வீட்டுக்கு வேற போகணும். அதுக்குள்ள வெயில் காலமே முடிஞ்சு போயிடும். நீங்களும் ஒரு தடவை பட்டணத்துக்கு வரணும். வரும்போது குழந்தைங்களையும் கூட்டிட்டு வாங்க. கிராம அளவுக்கு இல்லைனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாத்துக்கிறோம். அப்படி ஒரு 10 நாள் வரைக்கும் ஹேமா சுந்தரம் 2 பேருமே கிராமத்திலே இருந்தாங்க. வெயில் காலத்துல அந்த கிராமத்தோட அழக அவங்க ரசிச்சாங்க. கிராமம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத ஹேமாவும் புரிஞ்சுக்கிட்டா. இந்த கோடை விடுமுறையில நீங்க எத்தனை பேர் கிராமத்துக்கு போக போறீங்க? எத்தனை பேரோட தாத்தா பாட்டி இன்னும் கிராமத்துல இருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சீனுவோட குடும்பம் இருந்துச்சு. சீனுவோட பொண்டாட்டி பேரு தேவி, பொண்ணோட பேரு ஷியாமலா. அப்படியே சீனுவோட அம்மா லக்ஷ்மி கூட இருந்தாங்க. டே சீனு, ராத்திரி எவ்வளவு நேரம்டா ஆச்சு? நீ வீட்டுக்கு வரும்போது ஞாபகம் இல்லம்மா. ஏன் ஞாபகம் இருக்க போது? வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே, அதாவது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? ஆனா தினமும் குடிக்கிறதுக்கு மட்டும் நீ மறந்ததே கிடையாதுல்ல. என் பொண்ணு என் தங்கம்மா. அவளை நான் எப்படி மறப்பேன் சொல்லு? பெரிய தங்கம். கூப்பிடதான் தங்கம்னு கூப்பிடுறீங்க. அவளுக்கு போட்டுக்க வீட்டுல கொஞ்சம் தங்கமாவது இருக்கா? பொம்பளை பொண்ணுங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அவளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு யோசனை இருக்கா உங்களுக்கு? மெதுவா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. டேய், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா. பாவம் என் மருமக 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி பணம் சம்பாதிச்சுட்டு வரா. ஆனா நீ சம்பாதிக்கிற பணம்
குடிக்கிறதுக்கே சரியா இருக்கு. இன்னும் கூட வீட்டை பத்தி யோசிக்கலனா எப்படிடா? சரி, குடிக்கிறத விட்டுடுறம்மா, கொஞ்ச நாள் கொடு. அப்படின்னு சொல்லி சீனு வேலைக்கே கிளம்பிட்டான். அவன் வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நடந்து வந்த 2 ஆட்கள், பீமையா ராமையா, 2 பேரும் சீனுவை பார்த்து, என்ன சீனு, ஒழுங்கா வேலை பார்க்குற போலியே. என்ன புதுசா கேள்வி கேட்குற? வேலை செய்யாம என்ன பண்ண போறேன்? பண்ணு பண்ணு, எப்பவும் வேலை செய்யாம புதுசா செய்யறியே, அதான் கேட்டேன். சில சூழ்நிலைகள்ல நம்ம மாறித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படி ராமையா பீமையா 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. என்னடா அவன்கிட்ட அப்படி பேசிட்டு வர? அவன் கவலைப்பட மாட்டானா? அவன் ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப புத்திசாலியும் கூட. நம்ம ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சிருக்கானா அது அவன் மட்டும்தான். படிச்சிருக்கான்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு வயல்ல இறங்கி வேலை பார்க்கறான்? சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க தான் நம்ம ஊர்லயே பணக்காரங்க. இவனும் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் அப்பாவோட நண்பன் ஒருத்தன் இவங்க கூடவே பழகி கடைசியில கழுத்தறுத்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதை தாங்கிக்க முடியாம அவங்க அப்பா நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் படிப்பை நிப்பாட்டிட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இப்படி ஆயிட்டான். அட கடவுளே, இனி இவன் மாற மாட்டானா? அவன் மாறணும் அப்படின்னு தான் அடிக்கடி வந்து இப்படி வெறுப்பேத்துறேன். சீக்கிரம் மாறினா நல்லதுதான். ஆமாண்டா, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவனால தான் தீர்த்து வைக்க முடியும். எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் மாறித்தானே ஆகணும். அப்படி இவனும் ஒரு நாள் மாறுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்படி மாத்துறதுன்னு தான் யாருக்கும் தெரியல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரோட தலைவரான ராகவையா பஞ்சாயத்துல எல்லார்கிட்டயும் இப்படி பேசினாரு. நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. உடனே ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய கிணற தோண்டியாகணும். நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம ஊரை சேர்ந்த சங்கர் இப்ப பட்டணத்துல இருக்காரு. அவருடைய வயலு இங்க தான் இருக்கு. அதில் அவரு விவசாயம் எதுவும் செய்யல. அவர்கிட்ட நாம கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை கொடுத்தாருன்னா அவருடைய இடத்துலயே நாம கிணறு தோண்டுவோம். ஆனா சங்கர் இங்க இல்லைங்களே ஐயா. கொஞ்ச நாள்ல என் பொண்ணோட கல்யாணம் இருக்குல்ல, அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் வருவாரு. அப்ப நாம கேட்டு பார்க்கலாம். இப்படி சில நாட்களும் போச்சு. ராகவைய பொண்ணோட கல்யாணமும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சங்கர் அந்த ஊருக்கு வந்தாரு. வா வா சங்கர், எப்படி இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறேன். இந்த ஊருனாலும் ஊர் ஜனங்கனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லாம நான் பட்டணத்துல தங்கிட்டேன். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்ன உதவி? ராகவையா நடந்தத சங்கர் கிட்ட சொன்னாரு. அந்த வயலை என்னால சும்மா கொடுக்க முடியாது. அதுக்கு விலை ரொம்ப அதிகம். சரி சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். அந்த இடத்த கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. அந்த வயலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அப்படி சொல்லி சங்கர் அங்கிருந்து போயிட்டாரு. ஒரு நாள் ராகவையா ராமையாவை கூப்பிட்டு, சங்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஆளை ஒத்துக்க வைக்கிற ஒரு ஆள் இருக்கான். யார் அது? நம்ம சீனு தான். குடிகாரன் சீனா. அவனால இது எப்படி முடியும்? அவன் குடிகாரங்கிறது உண்மைதாங்க ஐயா. ஆனா நம்ம ஊர்லயே அவன் தான் புத்திசாலி. அட அது எனக்கும் தெரியும்டா. ஆனா அவன் குடிகாரனாச்சே, எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பிரச்சனைக்கு அவன் எப்படி தீர்வு சொல்லுவான்? சீனுவுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க ஐயா. அவன் நிச்சயமா இதை செய்வான். அவன்கிட்ட நாம ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஒத்துக்கிட்டானா அவன் செய்ய போறான். சரி, அப்ப நீயே சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராமையா சீனுவை பார்த்து நடந்தத அவன் கிட்ட சொன்னான். நீ சொல்றது சரிதான். ஊருக்காக நான் நிச்சயமா இதை செய்யறேன். ரொம்ப நன்றிடா சீனு. இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனு சங்கர் கிட்ட போய் இப்படி சொன்னான். என்ன சங்கரு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் உன்னை பார்க்கறேன். ராகவையா பொண்ணோட கல்யாணம் இல்ல, அந்த கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன். முடிஞ்சதும் நான் போயிடுவேன். சரி, அப்புறம் என்ன விசேஷம்? அப்ப சங்கர் ராகவையா சொன்னத
சீனு கிட்ட சொன்னான். பாத்தியா, இவங்க கிணறு தோன்றதுக்கு என்னோட இடத்த கேக்குறாங்க. இவங்க கிணறு தோண்ட நான் எதுக்காக என் இடத்த கொடுக்கணும்? ஆமா ஆமா, நீ ஒத்துக்காத. இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. நீ ஒருத்தன் தாண்டா என் பக்கத்துல இருந்து யோசிக்கிற. சரி சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து குடிக்கலாமா? ராத்திரி என் வீட்டுக்கு வந்துடு. அப்படி சீனு அன்னைக்கு ராத்திரி சங்கரோட வீட்டுக்கு போனான். ஏதாவது சொல்லுடா. ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. ஒரு ஊர்ல உன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அப்படி சீனு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சான். சங்கர் குடிபோதையில இருந்தாலும் கூட அந்த கதைய கவனமா கேட்டான். அவர் எப்படிப்பட்டவர்னா, பணம் இருந்தாதான் 4 பேரு கூட நம்மள மதிப்பாங்கங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, என்ன மாதிரி தான் இருக்கான் அவன், அப்படிதான் இருக்கணும். ஆனா ஒரு நாள் அந்த கடவுளே தரையிறங்கி வந்து உன்னுடைய இடம் ஒண்ணுது இல்லைன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? கடவுள் சொன்னாரா, உன்னுடைய இடத்துல உனக்கு முன்னாடியே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, உனக்கு அப்புறமும் நிறைய பேர் வாழ போறாங்க. அதனால உன்னுடைய இடம் உனக்கு சொந்தமாகாதுன்னு சொன்னாரு. இதுவும் உண்மைதானே. ஆனா அவன் கடவுள் சொன்னதை கேட்கல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? கடவுள் அவனுக்கு சாபத்தை கொடுத்து சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்ட சங்கர் குடிபோதையில, ஐயோ, அப்ப என்கிட்ட இருக்கிற இடத்த நான் ஜனங்களுக்கே கொடுத்துட்றேன். அப்ப இடம் கொடுக்க ஒத்துக்கிறியா? ஆமாண்டா, ஒத்துக்கிறேன். அப்புறம் அவனுக்கான மாதிரியே கடவுள் எனக்கு சாபத்தை கொடுத்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அந்த நிலைமை எனக்கு வேணாம்ப்பா. உண்மையிலேயே நான் இடத்த கொடுக்கறேன். அப்படி அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் ராகவையா ஊர் மக்கள் கூட பஞ்சாயத்துல இருக்கும்போது அங்க வந்த சங்கர் ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். நான் என்னுடைய பூமியை ஊர் ஜனங்களுக்காக கொடுக்கறேன், நீங்க கிணறு தோண்டிக்கோங்க. அப்படி சங்கர் சொன்னதை கேட்டு ஊஜனுங்க எல்லாருமே சந்தோஷமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. என் இடத்த ஊருக்காக கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அதனால நீங்க தைரியமா அங்க கிணறு தோண்டிக்கோங்க. ஊருக்காக ஒரு நல்ல காரியம் பண்றேன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ ராகவையா ஒரு நாள் சீனுவ வீட்டுக்கு வர சொல்லி இப்படி சொன்னாரு. என்னங்க ஐயா, வர சொன்னீங்களாமே. நீ அந்த சங்கரை ஒத்துக்க வச்சு நல்ல வேலை பண்ணியிருக்க. ஊர் ஜனங்க சார்பா உனக்கு நன்றி சொல்லத்தான் வர சொன்னேன். நான் என்னங்க ஐயா பண்ணிட்டேன்? உனக்கு நிறைய அறிவு இருக்கு, அதை நல்ல வழியில பயன்படுத்து. மறுபடியும் அரசாங்க வேலையில சேரு. பழசு எல்லாத்தையும் மறந்துடு. உன்னுடைய அறிவை நல்ல வழியில பயன்படுத்து. உன்னை நம்பிதானே உன் குடும்பம் இருக்கு, உன் பொண்ணும் இருக்கால. நீ மாறுனா உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருந்தீனா அதை விட உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நீ நல்லபடியா வாழணுங்கிறது தான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற மாட்டியா? சொல்லு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஐயா. இன்னையோட நான் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுறேன். நல்லபடியா மறுபடியும் அரசாங்க வேலைக்கு போய் என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கறேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அறிவு இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையை கூட நம்மளால தீர்த்து வைக்க முடியும். குடிப்பழக்கம் அதிகமாச்சுன்னா அது நம்மள தவறான வழியில கொண்டு போகும். எப்பவுமே அறிவை சரியான வழியில தான் பயன்படுத்தணும். நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரியான வழியில போறவங்கள தான் உலகம் மதிக்கும். தப்பான வழியில போறவங்கள எப்பவுமே உலகம் மதிக்காது. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட பொண்டாட்டி பேரு தேவி, புள்ளியோட பேரு சேகர். ராமையா அவனுக்கு இருக்கிற வயல்ல விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். எங்க போயிருக்கான் இவன்? ஏதோ வேலை விஷயமா பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னான், போயிருக்காங்க. அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, வாழ்க்கையில உருப்படணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? அவன் வாழ்க்கையில உருப்பிட்டா தானே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியும். உருப்படாதவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நீயே சொல்லு. எதுக்குப்பா கல்யாணம்? அதான் நான் உங்களை பாத்துக்கிறேனே, அது போதாதா? அப்பா கோவத்துல ஏதோ 4 வார்த்தை சொல்லுவாருடா, அதுக்கு நீ பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படி இல்லம்மா, என் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நல்லா படிச்சு
நல்ல வேலைக்கு போன்னு நான் கத்திக்கிட்டே இருந்தேன்னு என்னைக்காவது அதை நீ மதிச்சிருக்கியா? ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த வியாபாரமெல்லாம் எதுக்கு உனக்கு? சும்மா இருங்கப்பா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணுமா என்ன? எனக்கு வியாபாரம் பண்ணணும்னு தான் ஆசை. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடா. என்ன வியாபாரம் பண்றியோ பண்ணிக்கப்போ. ஆனா நீ உருப்படுற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னு சொல்லி ராமையா கோவமா வயலுக்கு போயிட்டாரு. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பாசமா பேசலாம்லடா. அவருக்கு கோவம் வந்தாலும் உண்மையில தானடா காட்ட முடியும். உன்னை விட்ட இந்த உலகத்துல அவருக்கு வேற யாரடா இருக்காங்க? நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானடா அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ நல்லபடியா இருந்தா தானே நாளைக்கு ஊருக்குள்ளார அவரு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எனக்கு மட்டும் உங்களை விட்டா யாருமா இருக்காங்க? நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் பாக்குறேன். அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. கூடிய சீக்கிரம் நான் சாதிச்சு காட்டுறேன். இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சேகர் அவனுடைய நண்பனான ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னான். என்னவோடா என்ன வாழ்க்கைனே தெரியல. என்னடா ஆச்சு? ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆனா ஒன்னும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருடா, அவசரப்படாத. உனக்கு என்னடா, நீ பட்டணத்துல இருக்க, நல்ல வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் படிப்பு வராம எங்க வயல்ல விளையிற காய்கறிய இங்க இருக்கிற தரகருங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட்டணத்துல வியாபாரம் பண்றவங்க ரொம்ப புத்திசாலிங்கடா. அப்படியா? எப்படி? சொல்றது மட்டும் இல்ல, காமிக்கிறேன். எப்படிடா காட்டுவ? கொஞ்சம் அங்க பாரு. அவன் யாருன்னு தெரியுமா? தரகருடா. எங்க கிட்ட தான் காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு போய் வெளியில வித்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன்டா. அப்படியா? சரி, அவன் பின்னாடியே பட்டணத்துக்கு போலாம் வா. அப்படி ராஜேஷ் சேகர் 2 பேரும் பட்டணத்துக்கு போனாங்க. அங்க பாத்தியா அவன் என்ன விலைக்கு விக்கிறான்னு? என்னால நம்ப முடியலடா. எங்க கிட்ட ஒரு விலைக்கு வாங்கி அதை விட 3 மடங்கு விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கான். பாத்தியா, இதுதான் உண்மையான வியாபாரம். வியாபாரம் பண்றவன் இப்படி திறமையா தான் இருக்கணும். அப்பதாண்டா அவன் சம்பாதிக்க முடியும். இல்லடா, இது திறமையாகாது. நாம கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா அதிக லாபம் சம்பாதிக்கிறது ரொம்ப தப்பு. அவன் சம்பாதிக்கிறான் தான், ஆனா எப்படி சம்பாதிக்கிறான்? கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க கிட்ட வாங்கி இங்க வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா விவசாயிங்களுக்கு அவன் குறைவா தானே பணம் கொடுக்கறான். சும்மாருடா, இந்த காலத்துல நேர்மை நியாயம்னு யாரு பாக்குறாங்க? அப்ப நீ என்ன சொல்ல வர? ஏமாத்தனாதான் முன்னேற முடியுமா? நான் நேர்மையா முன்னேறி காட்டுறேன் பாரு. சரிடா, நீ நல்லபடியா முன்னேறணும், அதான் எனக்கு வேணும். அதுக்கு எதனா உதவி வேணும்னா கேளு, செய்யறேன். அடுத்த நாள் காலையில சேகர் தேவி கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா அது? அது வந்துமா, தயங்காம விஷயம் என்னன்னு சொல்லுடா. நாம எப்பவும் விளைய வைக்கிற காய்கறிகளை தரகருக்கு விக்கிறோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நாம அதை தரகருக்கு விற்காம பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசனை நல்லாதான் இருக்கு. உங்க அப்பா ஒத்துக்குவாரோ இல்லையோ? நீ அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா என்கிட்ட பேசுறது இல்லையே, நீ சொன்னா கேப்பாரு. சரி சரிடா, நான் போய் கேட்டு பாக்குறேன். ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம். மறுபடியும் என்னடா? நம்ம வயல்ல கொஞ்ச நாளைக்கு நானே விவசாயம் பண்றேம்மா. அதுவும் ரசாயனம் எதுவும் போடாம. ரசாயனம் பயன்படுத்தலனா நஷ்டமாயிடுமேடா. ரசாயனம் போடாம விவசாயம் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமா? சரிடா, நான் உங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். அன்னைக்கு சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவி சேகர் சொன்ன எல்லாத்தையும் சொன்னா. உன் பொல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டானா? ஒருவேளை நஷ்டம் வந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன நம்புங்க, என்ன நம்பி விவசாயம் பண்ண விடுங்க. சரிடா, உனக்கு 6 மாசம் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அப்படி இல்லனா ஊருக்குள்ள கடை வச்சு பொழைக்க பாரு. சரிப்பா, உங்க விருப்பம். அப்படி சேகர் ரசாயனம் எதுவுமே பயன்படுத்தாம அவனுடைய வயல்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு நேரம் சரியில்லாம விளைச்சல் சரியா வரவே இல்ல. என்னடா கவலையா இருக்க? என்னடா சொல்ற? ரசாயனம் பயன்படுத்த வேண்டான்னு பார்த்தேன், எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அப்பா முன்னாடி எந்த முகத்தோட போய் நிக்கிறது? அவர் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் கோவத்துல 4 வார்த்தை சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். அவர் கோவத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன், என்னை திட்டியிருக்காரே தவிர யாருக்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்ததில்ல. அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ஆனா இப்படி நஷ்டமாயிடுச்சே.
அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த ராமையா அங்கிருந்து வீட்டுக்கு போனாரு. தேவி, உன் புள்ள எங்க? என்னங்க என்னைக்கும் இல்லாம இவ்வளவு பாசமா கேக்குறீங்க? விவசாயம் எப்படி நடக்குதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். நஷ்டமாயிடுச்சாங்க. உங்ககிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு அவன் தயங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்கிட்ட தயங்கணும்? நாம என்ன வேலை ஆரம்பிச்சாலும் சரி, அதில் லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம். வாழ்க்கையில கஷ்டம் சுகம் ரெண்டுமே வரும். அந்த மாதிரி தான் எல்லா வேலையும் லாபமும் நஷ்டமும் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னது என்னமோ சரிதாங்க. ஆனா அவன் தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அவன் கவலைப்படுவான். இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து மறுபடியும் விவசாயம் பண்ண சொல்லு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. அவன் கவலைப்படுவான். நீ சேர்த்து வச்ச பணம்னு சொல்லி கொடு. தேவி ராமையா கொடுத்த பணத்தை சேகர் கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த பணத்துல மறுபடியும் பயிர் வைக்கிறேன். நல்ல லாபம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படி சேகர் நினைச்ச மாதிரி ரசாயனம் பயன்படுத்தாம விளைச்சல வெளியே வச்சான். அத தரகருக்கு விக்காம நேரா கொண்டு போய் பட்டணத்துல வித்து பணம் சம்பாதிச்சான். இப்படி சில நாட்கள்லயே சேகர் ரொம்ப பெரிய பணக்காரனா ஆனான். அவன் கிட்ட கிட்டத்தட்ட 10 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சேகரோட நேர்மைய பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. அத பார்த்த ராமையா ரொம்ப பெருமையா தலை நிமிர்ந்து நடந்தாரு. பெத்த அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா அந்த கடவுள் நம்மள நல்லபடியா பாத்துப்பான் அப்படிங்கறத சேகர் நம்பிக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சாதாரணமா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரமே செய்யாம நாம ஏதாவது புதுசா யோசிச்சு நியாயமான வழியில நேர்மையான வழியில போனோம்னா வாழ்க்கையில நிச்சயமா நாம வெற்றி அடைவோம். ஒரு காலத்துல ரங்கையா அப்படிங்கிற துணி தைக்கிறவரு ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் புத்திசாலி. ஒரு நாள், ஏங்க பெரிய தப்பு நடந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்க. முதல்ல பதட்டப்படாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி சாவித்திரி பட்டுப்புடவை தைக்க சொல்லி கொடுத்தால, அதை நீங்க என்கிட்ட தைக்க சொல்லி கொடுத்தீங்க. அதை நல்லா தைச்சு மடிச்சு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுப்புல பால் பொங்குச்சா அதை எருக்கலான்னு போனேனா, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கொடுத்தாங்களா, இஸ்திரி பொட்டி புடவை மேல இருந்ததை நான் மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது புடவையெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் பதட்டப்படுற? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு சாவித்திரியோட பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, நம்மளால அப்படிப்பட்ட புடவை எப்படி வாங்கி தருது? ஐயோ லக்ஷ்மி, பதட்டப்படாம அந்த புடவைய இப்படி கொடு அப்படின்னு சொல்லி இன்னொரு துணியை எடுத்து எரிஞ்சு போன இடத்துல அந்த துணியை வச்சு தைச்சு அந்த இடத்துல பூக்களை வச்சு டிசைன் கொடுத்தான். அட கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு! உங்க கையில ஏதோ சக்தி இருக்குங்க. எரிஞ்சு போன புடவைய எப்படி ஆக்கிட்டீங்க? சாவித்ரி மட்டும் இத பார்த்தா எகிரி குதிச்சிடுவா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாவித்ரி அங்க வந்தாங்க. அண்ணா, என் புடவைய தைச்சு முடிச்சிட்டியா? இந்த அம்மா தங்கச்சி உன் புடவை. என்ன இது? இது என் புடவை இல்லையேன்ன? சாவித்ரி அப்படி சொன்னது கேட்டு லக்ஷ்மியோட இதயமே நின்னு போச்சு. ஆனா ரங்கையா மட்டும் ரொம்ப தைரியமா இப்படி சொன்னா. சரியா பாருமா, அது உன் புடவை தான். இந்த புடவை ரொம்ப விலை அதிகமானது மாதிரி தெரியுதே, ஆனா என் புடவை இப்படி இருக்கலையே. அடடே, இது ஏன் புடவை தான். முதல்ல இந்த பூ எதுவும் இருக்கல, இப்ப இந்த பூ எப்படி வந்துச்சு? உன் மேல இருக்கிற பாசத்துல தாம்மா நான் அதை தச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றிண்ண. இந்த பூவால இந்த புடவையே மாறிடுச்சு. பார்க்க விலை அதிகமான புடவை மாதிரி இருக்கு. அப்படின்னு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பணத்தை கொடுத்து சாவித்ரி அந்த புடவையை எடுத்துக்கிட்டு போனா. நீங்க பெரிய ஆளுங்க, உங்க புத்திசாலித்தனத்தினால அடிக்கடி வர இந்த மாதிரி பிரச்சனைகளை நொடியில தீர்த்து வச்சிடுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே இஸ்திரி பொட்டிய இப்படி புடவை மேல வச்சுட்டு யாருக்கிட்டயும் பேசாத. அப்படி ரங்கையா அவனுடைய அறிவால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அத ஒரு நொடியில தீர்த்து வச்சிடுவான். அப்போ ஒரு நாள், ரங்கையா, உனக்கு தெரியுமா, நம்ம ஊரை தள்ளி இருக்கிற பட்டணத்துல தையல்காரங்களுக்கு போட்டி வைக்கிறாங்களாமா. சுத்தி இருக்கிற ஊருங்கள்லயே உன்னை விட நல்லா துணி தைக்கிறவங்க யாரு இருக்காங்க? அதான் நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி இல்ல வீரையா, ஏற்கனவே துணி தைக்கிறதுக்காக நிறைய பேர் துணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போட்டியில கலந்துக்கிறது? எப்பவும் இவங்கள பத்தி அவங்கள பத்தின்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசி. பரிசு மட்டும் இல்ல,
1000 ரூபாய் பணமோ தராங்களாமா. அப்பதான் அங்க வந்த சாவித்ரி, நீங்க எங்க துணியை தைக்கிறத விட போட்டியில கலந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எங்க ஆசை. என்ன ஒண்ணு பண்ணலாமா? ஊருக்குள்ள நம்ம ரங்கையா அண்ணன் போட்டியில கலந்துக்க போறாரு அப்படிங்கறதுனால கொஞ்ச நாளைக்கு யார் துணியும் தைக்க மாட்டாரு அப்படின்னு தண்டோரை போட்டுடலாம். அண்ணன், ஆனா நீ மட்டும் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கிட்டு வரணும். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி ரங்கையாவை போட்டியில கலந்துக்க பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி பட்டணத்துக்கு போற ஒரு மாட்டு வண்டியில ஏறி ரங்கையா ஊரை விட்டு கிளம்புனான். அந்த மாட்டு வண்டி கூட சேர்ந்து இன்னொரு 4-5 மாட்டு வண்டிங்களும் கூட பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. பாதி வழி தாண்டினதுக்கு அப்புறமா அந்த எல்லா மாட்டு வண்டிகளையும் போற வழியில கொள்ளைக்காரனுங்க தடுத்து நிப்பாட்டினானுங்க. டேய், யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது. எல்லாரும் அதே இடத்துலயே நின்னுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. தம்பி தம்பி, எங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். ஆனா சீக்கிரமா எங்களை போக விடுப்பா. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா. பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பண்ணாதான் இந்த பாப்பா பொழைக்கும்பா. நாங்க சீக்கிரமா பட்டணத்துக்கு போகணும். இங்க பாருடா, அந்த குழந்தை பழிக்கணும் யார் சொன்னது? அந்த குழந்தை மட்டும் இல்ல, நீங்க யாரும் பழிக்க மாட்டீங்க. உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அதை விட்டுடுங்க. ஏன்னா உங்க எல்லாரையுமே நரபலி கொடுக்க போறோம். ஆமா, தடவையா எங்க குல தெய்வம் கோடாரி அம்மனுக்கு நரபலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் குல தெய்வத்துக்கு பலியாக போறீங்க. அதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. டேய் சூரி, இந்த வண்டிங்களோட சக்கரத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை இந்த பாறையில கொண்டு வந்து கட்டி போடு. இப்படி ராத்திரி நேரத்துல அம்மனுக்கு மனுஷங்களை பலி கொடுக்க கூடாது. நாம அவங்கள தொடவும் கூடாது. அதனால காலையில விடிகிற வரைக்கும் இவங்களையும் இதே இடத்துலயே கட்டி போடு. அப்படியே பண்ணிடுறேன். எல்லாரும் அறிவாளித்தனமா யோசிக்காதீங்க. எப்படியும் நம்மள தொட மாட்டாங்க. இங்கிருந்து ஓடிடலான்னு நினைச்சிங்க, உங்களை தூக்கிக்கிட்டு வந்து பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளைக்காரனுங்க எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாருடைய கை காலை கட்டி அப்படியே மாட்டு வண்டிக்கும் கயிறை கட்டி அந்த எல்லா கயிறையும் ஒரு பாறையில கட்டி அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகமாட்டேன்னு சொன்னாலும் என் ஊருக்காரங்க நீ சாதிப்பேன்னு உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. ஒரேடியா மேலோகத்துக்கு போயிடுவான் போல. நான் இல்லாம என் பொண்டாட்டி லக்ஷ்மி எப்படிதான் வாழ போறாளோ, என் பிள்ளைங்கள எப்படி பார்த்துப்பாளோ. என் நிலைமையும் அதுதாங்க அண்ணன். பட்டணத்துக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நானே இல்லாம போயிடுவேன் போல இருக்கு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் எப்பவோ செத்து போயிட்டாங்கப்பா. தனியா இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நான் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு யாரும் இல்ல. கடைசியில இந்த குழந்தையையும் அந்த கடவுள் கூட்டிக்கிறான் போல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அதான் காப்பாத்தலான்னு பாக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. பலி கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுத்துட்டு இந்த குழந்தையையும் வாழ வேண்டிய உங்களையும் காப்பாத்தினா நல்லா இருக்கும் அந்த கடவுள். அப்படி அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது தப்பிக்கலாம். நான் எப்படியாவது தப்பிச்சு அந்த புதருக்குள்ள ஓடிடுறேன். நீங்க உடனே அந்த கொள்ளைக்காரனுங்களை எழுப்பி என்னை பிடிக்க சொல்லி என் பின்னாடி ஓட விடுங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்க இந்த கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. அவனுங்க உங்களை கொன்னுட்டானுங்கன்னா செத்தா நான் ஒருத்தன் தானே சாக போறேன். நீங்க எல்லாம் தப்பிச்சுப்பீங்கல்ல. அப்படின்னா அந்த வேலையை பேசாம என்கிட்ட சொல்லுப்பா, நானே பண்ணிடுறேன். நான் வாழ்க்கையில நிறைய வாழ்ந்து முடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் பொழைக்கணும். இந்த பொண்ணை பாத்துக்கோங்கப்பா. நீ எவ்வளோ தூரம் ஓடுவ பாட்டி? அதுவே நானா இருந்தா ரொம்ப தூரம் ஓடுவேன். அவனுங்களும் ரொம்ப தூரம் வருவானுங்க. அந்த நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் தப்பிச்சு இங்கேருந்து போயிடலாம். தெரிஞ்ச எங்களுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக இத்தனை பேர் பலியாக முடியுமா? அப்படின்னு ரங்கையா மெதுவா அவன் கையை கட்டி போட்ட கயிறு அவுத்து, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருடைய கயிறையும் அவுத்து காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிச்சான். விருப்பம் இல்லைனாலும் சரி, ராமையா போய் அந்த கொள்ளைக்காரங்களை எழுப்பி நடந்த விஷயத்த சொன்னான். கொள்ளக்கார அண்ணன், அந்த ரங்கையா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத விதமா நல்ல தூக்கத்துல இருந்த அந்த திருடனுங்க இப்படி சொன்னாங்க. ஓடனா ஓடட்டும் விடு. அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. சொல்ல போனா நரபலிக்கு ஒருத்தர் இருந்தாவே போதும். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா உடனே திரும்ப வந்தான். வந்துட்டீங்களா?
வாங்க எப்படியாவது வண்டியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். அவங்க நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. நாம் ஓடும்போது அவங்களால நம்மள பின்னாடி வந்து பிடிக்க கூட முடியாது. அப்படி இல்லைப்பா, நம்மள பிடிக்க முடியலனாலும் நாளைக்கு வேற யாருன்னா இவங்க கிட்ட மாட்டுவாங்கல்ல. எனக்கு இப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. இன்னொரு தடவை இவங்க நரபலின்னு யோசிக்கவே கூடாது. எந்த தெய்வமும் நரபலி கேட்கறதில்ல. அந்த அம்மன் தான் இப்ப நம்மள காப்பாத்த போறாங்க. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டு அவங்க கிட்ட சின்ன சின்ன கல்லுங்களை கொடுத்து அவங்க தூங்கும்போது அவங்க மேல தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரியே தூங்கிக்கிட்டு இருந்த கொள்ளைக்காரங்க மேல கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. டேய், என்னடா கல்லு மழை பொழியுது? டேய், யாருடா அது? எங்க மேல கல்லை வீசி எறிஞ்சது யாரு? எங்க கை கால் ரெண்டுத்தையும் கட்டி போட்டிருக்கும் போது நாங்க எப்படிங்க உங்களை கல்லால் அடிக்க முடியும்? எங்க கிட்ட கல்லு எங்க இருக்கு? அதுவும் உண்மைதான், ஆனா எங்க மேல கல்லு வந்து விழுந்துச்சே. அப்போ அந்த பாட்டி சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. அமைதியாவுமா, அமைதியாவு. அம்மா தாயே, நீ யாருமா? கொள்ளக்காரன, அந்த அம்மா மேல சாமி வந்திருக்கு. அமைதியாவுமா, அமைதியாவு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னு சொல்லு. டேய், நான் கோடாரி அம்மன்டா. நான் இது வரைக்கும் நரபலி கேட்டதே இல்ல. அப்படி நரபலி கேட்டிருந்தா உங்க முன்னோர்கள் எல்லாரும் எனக்கு நரபலி கொடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான்டா. ஆனா நீங்க எல்லாரையும் கொண்டு எதுக்காகடா எனக்கு நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இந்த கல்லு மலை தாண்டா பொழியும். அதுக்கப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க முடியாது. அந்த பாட்டி அப்படி சொன்னது கேட்டு கொள்ளைக்காரனுங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டானுங்க. மன்னிச்சிடுங்கம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்படிப்பட்ட யோசனை வந்ததே ரொம்ப பெரிய தப்பு தான். இவங்க யாருக்கிட்டையும் 1 ரூபாய் கூட வாங்காம அனுப்பிடு. அம்மா, இவங்கள நாங்க எதுவும் பண்ணல. தண்டனை எதுவும் கொடுத்துடாத. நீ அமைதியாயிடுமா. அப்படி ரங்கையா அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த அத்தனை பேரையும் தப்பிக்க வச்சான். அதுக்கப்புறம் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசையும் வாங்கி அவனுடைய ஊரு மொத்தமும் அவனை பெருமையா பேச வச்சான். அப்படி ஒரு புத்திசாலி மனுஷன் அவன் மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தி பரிசையும் வாங்கினான். ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சுப்பையா அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு அவங்க புள்ள ராகவன் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் சுப்பையா அவருடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்க நம்ம புள்ளைய வீட்லயே காணோமே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அவன் தூங்கட்டும். ஒன்றும் இல்லை, நம்ம பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்தான்ல, தம்பிக்கு பிடிக்கும்னு சோமாசு கொடுத்து விட்டா. சோமாஸ் அப்படின்னு கேட்ட உடனே ராகவன் வேகமா ஓடி வந்தான். என்னது சோமாசா? எனக்கு கொடுங்க. இந்தாப்பா, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு. வழியில வரும்போது ஒருத்தர் பொம்மை வித்துக்கிட்டு இருந்தாரு. அதான் உனக்காக இதை வாங்கிக்கிட்டு வந்தேன். எதுக்குங்க மறுபடியும் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே பொம்மை வாங்கி கொடுத்தீங்க. நீங்க ரொம்ப தான் இவனுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. போனா போகட்டும், சின்ன புள்ள தானே. இப்படி நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு அவன் நம்ம தலை மேல ஏறி உக்காருவான். எவ்வளவு சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல அப்படின்னு சுப்பையா அவருடைய புள்ளையான ராகவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அதே ஊர்ல தான் ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தாரு. அவருடைய புள்ள பேரு சோமு. சோமுவும் ராகவனும் நண்பர்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், டேய் சோமு, உன் சட்டை கிழிஞ்சிருக்குடா. ஆமா, எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது சொல்லு. புது சட்டை வாங்க பணம் இல்லைன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. வீடு. அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் ஒரு புது சட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராகவன் சோமுக்காக ஒரு புது சட்டைய கொண்டு வந்து கொடுத்தான். அன்னையில இருந்து ராகவன் என்ன சொல்றானோ அதத்தான் சோமு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராகவன் எது கேட்கலனாலும் கூட அவனுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சோமு அவனுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படி அவங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. சோமுவோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ராகவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே ராகவா, இந்தாடா, உனக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்ல, உன் தங்கச்சி கிட்ட செய்ய சொன்னேன். டே, சின்ன வயசுல எப்பவோ ஒரு சட்டை கொடுத்தேன்னு இப்படி நான் கேட்காமலே ஏதாவது ஒன்று எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ ரொம்ப நல்லவன்டா. இது போதாதுன்னு உன் பொண்டாட்டி வேற என்ன கூட பிறந்த அண்ணனாவே பாக்குது. டே,
என்னடா இதெல்லாம் பெருசா சொல்ற? நாம 2 பேரும் நண்பர்கள் இல்லையா? ஆமா, கல்யாண சாப்பாடு எப்பதான் போட போற? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை வேணும்ல? எனக்கு வியாபாரம் பண்ணதான் ஆசை. ஆனா என் அப்பா விவசாயமே பண்ணுன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அப்பா என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ விவசாயமே பண்ணு. வியாபாரத்துல லாப நஷ்டம் 2மே வரும். ஆனா விவசாயத்தை சரியா பண்ணினா ஊருக்கே இல்லைனாலும் வீட்டுக்கு மட்டுமாவது சாப்பாடு போடலாம்ல. விவசாயம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லடா. நான் எப்படியும் வியாபாரம் தான் பண்ண போறேன். ஆனா வியாபாரம் பண்ண பணம் வேணும். அதுக்கு கடன் வாங்கலான்னு இருக்கேன். அப்பா கிட்ட கேட்டா எப்படியும் கொடுக்க மாட்டாரு. கடன் வாங்க போறியா? உனக்கு அறிவு இருக்காடா? உங்க அப்பா தான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். அவரு தான் எல்லாருக்குமே கடன் கொடுப்பாரு. அப்பேற்பட்டவரோட புள்ள நீ போய் கடன் வாங்கினா அது நல்லா இருக்குமா? அப்படி யோசிச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா என் விருப்பத்தை மதிக்காத அவரை மட்டும் நான் எதுக்காக மதிக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதடா. சரி, ஒன்று பண்றேன். இந்த வருஷம் விளைச்சல் வித்த பணம் வந்திருக்கு. அந்த பணத்தை கொடுக்கறேன், வியாபாரம் ஆரம்பிச்சுக்கோ. அடுத்த 1 வருஷத்துக்கு நான் இருக்கிறத வச்சே உன் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளையையும் பாத்துக்கிறேன். எப்படியும் உன் வியாபாரத்துல லாபம் வந்ததும் பணம் கொடுப்பல்ல? அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் விவசாயத்துக்கு நான் பாத்துக்கிறேன். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எனக்கு கொடுக்கறேங்கிற? டேய், நீ வேற யாரோவா? நீ என்னோட நண்பன். உன்கிட்ட பணம் இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னு சோமு விளைச்சல் வித்து வந்த பணத்தை ராகவன் கிட்ட கொடுத்தான். ஞாபகம் வச்சுக்கோ சோமு, இந்த பணத்தை நான் கடனா தான் வாங்கிக்கிட்டு போறேன். வியாபாரத்துல லாபம் வந்ததும் வட்டியோட சேர்த்து இதை திரும்ப கொடுப்பேன். நண்பன் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற உன்ன மாதிரி நண்பன் இருந்தா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கடா. அதிகமா பேசாம போய் வியாபாரத்தை ஆரம்பி. என்ன மாதிரி ஏழைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துப்போம். ஆனா நீ பெரிய ஆளா வரணும்டா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா ராகவன் சோமு கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். பட்டணத்துக்கு போன ராகவன் ஒவ்வொரு வியாபாரமா ஆரம்பிச்சான். ஆனா எல்லா வியாபாரத்திலயும் அவனுக்கு தோல்வி மட்டும்தான் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவன் கடைசியா ஒரு பொம்மை வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா யாரொருத்தங்களும் அந்த கடைக்கு வரவே இல்ல. அப்பா சொன்ன மாதிரி விவசாயமே பண்ணியிருக்கலாம். என்னை நம்பி சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் என் நண்பன் கொடுத்தான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப ஊருக்கு போனேன்னா அப்பா என்ன திட்டுவாரு. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்பாரு. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. கடவுளே, நீதான்ப்பா என்னை எப்படியாவது காப்பாத்தணும். அப்படி அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவனுடைய கடைக்கு வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து ராகவன் தோல்வி அப்படிங்கறத சந்திக்கவே இல்ல. வியாபாரம் நல்லபடியா நடந்ததுனால அந்த நாட்டிலேயே அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா ஆயிட்டான். ஆனா முதல் தடவையா அவனுடைய வியாபாரத்துக்கு உதவி பண்ண அந்த ஏழை நண்பன் சோமுவ அவன் மறந்துட்டான். இந்த பக்கம் சோமு பணம் இல்லாம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சான். ஏங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம உங்க நண்பருக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களே, அன்னையில இருந்து நம்ம கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே சந்திக்கல. அடுத்த வருஷம் பயிரிடுறதுக்கு வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா அந்த வருஷம் விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. விளைச்சலும் போச்சு, திங்க சோறும் இல்ல, கடனும் அப்படியே இருக்கு. ஏதோ கூலி வேலைக்கு போய் வயித்த கழுவிக்கிட்டு இருக்கோம். ஆனா வாங்கின கடனுக்கு என்னங்க பண்ண போறோம்? நீ கவலைப்படாத பார்வதி. நிச்சயமா என் நண்பர் ராகவன் வருவான். அவன் என்கிட்ட வாங்கின பணத்தை நிச்சயம் திரும்ப கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டீங்க. குழந்தைங்கள சின்னவங்களா இருக்கும்போது நீங்க பணத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா குழந்தைங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. நம்ம பிள்ளையோட மேல் படிப்புக்கு, பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்ம வீடு வயல் 2த்தையும் வித்துதான் ஆகணும் போல. என்னவோ அந்த கடவுளுக்கு நம்ம மேல என்னதான் கோவமோ அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சுப்பையா அங்க வந்தாரு. ஏன்பா சோமு, நீ எப்படி இருக்க? என்னம்மா பார்வதி, பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா? ஐயா, நீங்க ஏன் வீட்டுக்கா? பார்வதி, நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பாரு. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. எனக்கு உன் தேவை இருக்கிறதால தான்ப்பா நான் வந்தேன். என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற கோவத்துல இத்தனை நாளா நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அந்த விஷயம் உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நீயும் சொல்லலல்ல, அதான் உன் மேலேயும் கோவத்துல பேசாம இருந்தேன். ஆனா இன்னும் இந்த உயிர் எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல. அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவன் இருக்கிற இடம் இப்பதான் தெரிய வந்துச்சு. என்னது,
ராகவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐயா. அவன் எங்க இருக்கான்? சொல்றேன்ப்பா, நீ தான் போய் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வரணும். போவல்ல? அப்படி சுப்பையா ராகவனுடைய விலாசத்தை சோமு கிட்ட கொடுத்தாரு. நிச்சயமா போறாங்க ஐயா. இன்னைக்கே போய் அவனை ஊருக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் சுப்பையா ரொம்ப சந்தோஷமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ணன் என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல. இல்லைன்னா நம்ம கடனை தீக்கவாவது அண்ணன் இந்த ஊருக்கு வந்திருப்பாருல்ல. ஒருவேளை அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம கொடுத்த கடனை அவர்கிட்ட கேட்காதீங்க. நீ ரொம்ப நல்லவ பார்வதி. நான் நினைச்சதையே நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அவன்கிட்ட எதுவும் கேட்காம அவனை ஊருக்கு வான்னு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோமு பட்டணத்துக்கு கிளம்புனான். சுப்பையா கொடுத்த விலாசத்துக்கு போய் பார்த்தா அது ஒரு பெரிய கட்டிடமா இருந்துச்சு. பேந்தன்னு முழிச்சுக்கிட்டே சோமு உள்ள போய் பார்க்கும்போது ராகவனை சுத்தி 4-5 வேலைக்காரங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகவன் ரொம்ப நல்லபடியா நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராகவா, நல்லா இருக்கியாடா? என்ன ஞாபகம் இருக்கா? யாருப்பா நீ? என்ன பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியே. உனக்கு வேலை எதனா வேணுமா? நீங்க ராகவன் தானே? உங்க ஊரு ராமாபுரம் தானே? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு சோமுங்க. உங்க சின்ன வயசு நண்பன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? டே சோமு, நீயாடா? என்னடா இப்படி ஆயிட்ட? நீ என்னடா என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எப்பவும் போல டேன்னு கூப்பிடு. என்ன ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மன்னிச்சிடுடா, வேலை விஷயத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஊர்ல அப்பா எப்படி இருக்காரு? தங்கச்சி பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ராகவா. ஆனா உன் அப்பாவுக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வரேன்டா, நிச்சயமா வரேன். அப்படியே அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? நீ யாரோட நண்பன்? நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளையோட இங்கே வந்துடுடா. இங்கே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கறேன். எனக்கு தெரியும் ராகவா, என் மேல உனக்கு எவ்வளோ பாசம்னு. ஆனா என்னால நம்ம ஊரை விட்டுட்டு வர முடியாது. ஆமா, உன் வியாபாரம் எப்படி நடக்குது? அதுக்கு என்னடா, ரொம்ப நல்லபடியாவே நடக்குது. பாக்குறல்ல, உன் கண்ணில் படுறது எல்லாமே நம்மளோடது தான். ராகவா அப்படி சொன்னப்போ சோமுவுக்கு அவன் கொடுத்த கடன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால தயக்கமாவே இப்படி கேட்டான். ராகவா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ பட்டணத்துக்கு வந்தப்போ நான் விளைச்சல் வித்த பணத்தை கொடுத்தனே. அன்னையிலிருந்து என் நிலமை சரியில்லடா. விவசாயம் பண்ண முடியாம கூலி வேலை செஞ்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏழையோட பணத்தை நீ வச்சிக்க மாட்டேன்னு தெரியும். இப்ப அந்த பணத்தை கொடுத்தீன்னா அந்த பணத்தை வச்சு என்னோட கடன் எல்லாம் தீர்த்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவேன்டா. என்னது? நான் உன்கிட்ட கடன் வாங்கினேனா? அப்படி ஒரு ஞாபகமே எனக்கு இல்லையே. இப்படி நண்பன் ஏழைன்னு சொல்லிக்கிட்டு வரும்போதே தெரியும் நீ என்கிட்ட பணம் வாங்க தான் பார்க்கறேன்னு. சின்ன வயசுல நீ என் நண்பன் தான். எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன உதவி செஞ்சிருக்கதான். அதுக்குன்னு பணம் வேணும்னா பணம் வேணும்னு சொல்லு. பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி உனக்கும் கொஞ்சம் தூக்கி போடுறேன். ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்வியா? என்ன ராகவா, உண்மையிலேயே நீ என்கிட்ட பணம் வாங்கினது ஞாபகம் இல்லையா? இன்னொரு தடவை கடன் வாங்கினேன்னு சொன்னீனா உயிரோட ஊருக்கு போய் சேர மாட்ட. என் பேரை சொல்லி இன்னும் என் அப்பா கிட்டலாம் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியல. சரிடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஏழையா வேணும்னா இருக்கலாம், ஆனா சுயகௌரவம் இல்லாதவன் இல்ல. அதே மாதிரி நண்பனை காட்டி கொடுக்கவும் மாட்டேன். நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. ஊர்லயோ இல்ல உன் அப்பா கிட்டேயோ சொல்லி நான் எந்த ஒரு பணத்தையும் யாருக்கிட்டையும் வாங்கினதில்ல. நீ நான் செஞ்ச உதவிய மறந்துட்ட. பரவாயில்லடா, நண்பனுக்கு செஞ்சதா சொல்லி நினைச்சுக்கிறேன். உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா. நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி சோமு அங்கிருந்து போயிட்டான். அப்போ வாங்கின கடனை மறந்த ராகவன், இப்படிப்பட்டவங்க பணத்தை புடுங்கிறதுக்காக தான் என்ன பார்க்க வராங்கன்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். சோமு வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான். சரி விடுங்க, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அவருக்கு நீங்க உதவி பண்ணீங்க, ஆனா நீங்க செஞ்ச உதவியையே அவரு மறந்துட்டாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. பரவாயில்ல விடு பார்வதி, இனி நாம ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேரும் கூலி வேலைக்கு போய் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதுதான். இது இப்படி இருக்கும்போது ஆள் அனுப்பியும் ராகவன் ஊருக்கு வரலங்கிறதுனால சுப்பையாவை ராகவனை பாக்குறதுக்கு பட்டணத்துக்கு போனாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே ராகவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். புள்ளிய பார்த்து சுப்பையாவும் சந்தோஷப்பட்டாரு. அப்பா எப்படி இருக்கீங்க?
ஓ, ஒரு அப்பா இருக்கிறது ஞாபகத்துல கூட இருக்கா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்தா வீட்ல சேர்த்துப்பீங்களோ இல்லையோன்ற பயத்துல தான் இத்தனை நாளா நான் வரல. ஓ மேல எனக்கு என்னடா கோவம்? ஆனா எங்கேயோ ஒரு சின்ன திமிரு இத்தனை நாளா இங்க வரவிடாம தடுத்துடுச்சு. அப்படி ரொம்ப நேரம் அப்பா புள்ள 2 பேருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆமா, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு முதலீடு எங்கிருந்து கிடைச்சது? என்கிட்ட 1 ரூபா கூட நீ கேட்கலையே. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டேன்னு நினைச்சுக்கலான்னாலும் நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு வர்றதுக்கு மாட்டு வண்டிக்காவது பணம் கொடுக்கணுமே. அதுக்கு கூட என்ன பண்ணேன்னு தெரியலையே. என்கிட்ட பணம் இருந்துச்சுப்பா. அதான், அந்த பணம் எப்படிடா வந்துச்சு? என்னவோப்பா, எனக்கு சரியான ஞாபகம் இல்ல. நான் எப்படியாவது எடுத்து வச்ச பணம் எதனா இருந்திருக்கும். அப்படி சுப்பையா மறுபடியும் மறுபடியும் கேட்டதுனால ராகவன் பழைய நாட்களை நினைச்சு பார்த்தான். அப்பதான் அவன் சோமு கிட்ட கடன் வாங்கின பணம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சோமு? ஆமாப்பா, நான் சோமு கிட்ட தான் பணம் வாங்கினேன். அவன் தான் விளைச்சல் வித்த பணத்தை எனக்காக கொடுத்தான். முந்தா நேத்து தான் வந்து ஞாபகப்படுத்தினா. ஆனா நான் தான் நம்பல. ஐயோ, விளைச்சல் வித்த பணம் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டான்னு தெரியலையே. அன்னைக்கு நீ வீட்டை விட்டு போகும்போது ஒரு கடுதாசி எழுதி வச்சிருந்த. அதுல எல்லாத்தையும் எழுதியிருந்த. நான் தான் உன் மேலையும் சோமு மேலையும் இருந்த கோவத்துல அவனுடைய கடனை நான் தீர்க்கலடா. நீ போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவும் ஏழை ஆயிட்டான். சாப்பிட்றதுக்கு சரியா சாப்பாடு கூட இல்லாம அவன் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அவனுடைய கஷ்டம் உனக்கு எதுக்குடா? நீ ஒழுங்கா போய் நீ வாங்கின பணத்தை வட்டியோட சேர்த்து அவனுக்கு கொடு. அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும். அவங்க அப்பா அப்படி சொன்ன உடனே ராகவன் ரொம்பவும் வெக்கப்பட்டு சோமுவை பார்க்க போனான். டேய் சோமு, என்னை மன்னிச்சிடுடா. நான் வேலை வியாபாரம்னு இருந்ததால உன்கிட்ட வாங்கின பணத்தையே மறந்துட்டேன்டா. அதை உன்கிட்ட சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குடா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாமே உன் பணத்தால தான் எனக்கு வந்துச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இப்பவாவது நான் செஞ்ச உதவி உங்களுக்கு ஞாபகம் வந்ததே போதும். இங்க பாருடா, இப்ப என்கிட்ட இருக்கிற சொத்துல பாதியை உனக்கு எழுதி கொடுக்கறேன். உன்கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட சேர்த்து இப்பவே திரும்ப கொடுக்கறேன். ஆனா இன்னொரு தடவை வாங்க போங்கன்னு சொன்னீனா அடிப்பேன். அப்புறம் பாத்துக்கோ. அப்படி ராகவனுக்கு நண்பன் கிட்ட வாங்கின கடன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கஷ்டத்துல இருக்கும்போது தனக்கு உதவி பண்ண தன்னுடைய நண்பனை மறந்துட்டேனே அப்படின்னு வெக்கப்பட்டு ராகவன் அவனுடைய சொத்துல பாதி சொத்தை சோமுவோட பேர்ல எழுதி வச்சான்.